இங்க எதுக்கு வந்த? நான் ஒன்னும் அப்பான்னு சொல்லி பாசமட பொழிய வரல. நீ எல்லாம் ஒரு அப்பனானு காரி துப்ப வந்திருக்கேன். கல்யாணி சும்மா கத்தாதீங்கப்பா. உங்க சத்தத்துக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் கிடையாது. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கொன்னுடுவேன்னு SMS அனுப்பிருக்கியே, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? நீ மட்டும் பெத்த அப்பன்னு கூட பார்க்காம என்ன போலீஸ்ல மாட்டி விடணும்னு நினைச்சியே, நீ மகளா? நீங்க செஞ்ச தப்பு அப்படி. நான் செஞ்சதுலயே பெரிய தப்பு உன்னை மகளா பெத்ததுதான். தொட்டுட்டு வான்னா தூக்கிக்கிட்டு வர்றவதான் என் மகளா இருக்கணும். உன்ன மாதிரி விட்டுட்டு வர்றவ என் மகளே கிடையாது. அப்பா, கோமதியத்தை உங்க கூட பிறந்த தங்கச்சி. எனக்கு துரோகம் பண்ணுன பெத்த பொண்ணைய பார்க்க மாட்டேன், கூட பிறந்த தங்கச்சியை பார்க்க போறேன். அப்போ கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போறீங்களா? இப்படி இருந்தாதான் நான் சபாபதி. இங்க பார், நீ இல்ல என்ன பெத்த என் ஆத்தாலே வந்து சொன்னாலும் நான் மாற மாட்டேன். எனக்கு நீ மகளா இருக்கணும்னா பழைய கல்யாணி ஆயிரு. இல்ல என் தங்கச்சி குடும்பத்தோட சேர்ந்து நீயும் சாம்பலாயிடுவேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே கோமதியத்தை தான். நான் உள்ள இருக்கிறதுக்கு காரணம் அவதானே. அது நீங்க செஞ்ச தப்புக்கு கிடைச்ச தண்டனை. அந்த கோமதி என் தங்கச்சியா பிறந்ததுதான் தப்பு. மாறவே மாட்டீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. வேணும்னா நீ உன்னை மாத்திக்கோ. வேண்டாம்ப்பா, அத்தை குடும்பத்தை விட்டுடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதையே தான் நானும் சொல்றேன். உன் உடம்புல உயிர் இருக்கணும்னா உன் அத்தை குடும்பத்தை விட்டு ஒதுங்கிடு. ஏன்பா இப்படி எல்லாம் இருக்கீங்க? இங்க பார், யார் சொன்னாலும் அந்த கோமதி குடும்பத்துல தொடர்ந்து இளவு உள்ள போறது உறுதி. நீ எத்தனை தடவை வந்து என்ன பார்த்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. கிளம்பு கிளம்பு. போதும் சூர்யா. பரவாயில்ல காயத்ரி. காயத்ரி, நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. என்ன சொல்றீங்க? அடுத்தவங்க வாழ்க்கை மேல அக்கறைப்படுறதும் அவங்க உடம்பு மேல அக்கறைப்படுறதும் நியாயமானதுதான். நீயும் உன் உடம்ப பாத்துக்கணும். உன் வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கணுமா? சரிங்க ஆத்துக்காரரே, பாத்துக்கிறேன். இந்தாமா மாதுளம்பழ ஜூஸ் குடி. உன் உடம்புக்கும் நல்லது, வயத்துல இருக்கிற என் பேர குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. குடி குடி காயத்ரி. காலக்காமி, நான் அழுத்தி வர்றேன். வேண்டாம் சூர்யா. ஐயோ பரவாயில்லம்மா, வயிற்று புள்ளக்காரி, உன் கால் வலிக்கும்ல, கால் அமைக்க விட்டா தப்பே இல்ல. உங்க அப்பா தாண்டா எனக்கு இதெல்லாம் பண்ணல. நீ குடுமா. ஐயோ அத்தை, கால குடு. பரவாயில்ல, நல்லா அமைக்க விடுறா. சரிம்மா, நல்லா அமைக்க விடு. சூர்யா போதும். இதுவாடா. நல்லா இருக்காமா? சூர்யா, வர சாட்டர்டே சண்டே அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எதுக்கு? நீங்களும் நானும் ஊருக்கு போய் 2 நாள் இருந்துட்டு வர போறோம். என்ன சுப்பு, திடீர்னு ஊருக்கு? உன்னையும் இவரையும் புருஷன் பொண்டாட்டின்னு இந்த உலகமே சொல்லுது. நானும் இவரும் புருஷன் பொண்டாட்டின்னு அட்லீஸ்ட் என் ஊர்ல மட்டுமாவது பேசணும்ல. ஊரு சொன்னாலாம் பத்தாது, நானும் சொல்லணும்ல. நீங்களும் சொல்லணும். ஏன்னா இந்த தாலி நீங்க கட்டினது. நான் வயித்துல சுமந்து பெத்த குழந்தை உங்களுக்கு பிறந்தது. இதெல்லாம் உண்மைன்னு நம்மளுக்கு தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? உன் கழுத்துல கட்டின பாவத்துக்காக தான் இப்ப நீங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் இந்த வீட்டுல இடம் கொடுத்தது பெரிய விஷயம். அப்போ
கடைசி வரைக்கும் அசிங்கப்பட்டு என்ன இந்த வீட்லயே இருக்க சொல்றீங்க. என்ன ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க, எல்லாரும் நான் உங்க சின்ன வீடுன்னு சொல்றாங்க. அதுவும் தலையெழுத்தடி. இங்க பாரு சுப்பு, ஊரு 1000 பேசும், நீ அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத. ஏய், பெருசா எடுத்துக்காம என்ன பண்ண சொல்ற? இதே உன்ன சின்ன வீடுன்னு சொன்னா நீ ஏத்துப்பியா? ஏய், டேய் என்ன பேச கொஞ்சம் சும்மா இரேண்டா, சும்மா இரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஏமா இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? வீட்ல நடக்கிறதையெல்லாம் பாத்துக்கிட்டு தானே இருக்க. வெளியில எங்கேயுமே போக வேண்டாம்மா. ஏ, இதோ இங்க நிக்கிற அந்த மருமக சொன்னா மட்டும் அனுப்பி வச்சிருப்பீங்கல்ல? யாரையுமே போக வேண்டான்னு தாம்மா சொல்றேன். ஏன் ஏன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்க? அந்த சபாபதியால இவனோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியாதா? என்னத்த என்ன இந்த மருமக மாதிரி சோப்லாங்கன்னு நினைச்சீங்களா? நான் சுப்புலட்சுமி அத்தை. நான் இருக்கிற வரைக்கும் சூர்யா மட்டும் இல்ல, சூர்யாவோட நிழல கூட யாரும் தொட முடியாது. அது இல்லம்மா, நான் என்ன அத்தை, என் புருஷனை எப்படி பாதுகாக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவரை என் கூட அனுப்பி மட்டும் வைங்க. என்னடா இவ இப்படி பேசிட்டு போறா? இனிமே திட்டுறதா இருந்தா அவளை திட்டாதம்மா. தோ இவளை திட்டு. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட குணம் அப்படியே தான் இருக்குன்னு தெரிஞ்சு சீவி சிங்காரிச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சால, நல்லா அனுபவிக்கட்டும். டேய், இவ என்னடா பண்ணுவா? நீ கூட தான் சுபுனை காப்பாத்தினப்போ மன்னிச்சிட்டேன்னு அவகிட்ட சொன்ன. அதுக்காக உன்னையும் நான் திட்ட முடியுமா? நான் மன்னிக்கதாமா செஞ்சேன். இவள மாதிரி நான் ஒண்ணு ஒட்டி வரவாடல. இத பார், மன்னிக்கிறது உன் குணம்னா ஏத்துக்கிட்டு வாழறது அவளோட குணம். சும்மா எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிக்கிட்டு போடா. நீ வாமா, வா. யார் மணி? சொல்லுமா, யார் நீ? எங்களை எதுக்கு பக்கம் வந்திருக்க? அது வந்து அப்பா, இவ பேரு சுப்பு, சூர்யாவோட 2வது பொண்டாட்டி. என் தங்கச்சி மகன் முருக பக்தனா? ஐயா, நீங்க எங்க அத்தையோட அண்ணன் சொன்னாங்க. அப்படின்னா நீங்க எனக்கு அப்பா மாதிரி. உங்க மகளா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். சொல்லு மகளே, என்ன உதவி? நீங்க எங்க குடும்பத்தையே அழிக்க போறதா சொன்னாங்க. வேண்டாங்கய்யா, எங்களை விட்டுருங்க. குருவி கூடு மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க கூட கலைச்சிடாதீங்க ஐயா. இங்க பாடுற, உயிர் பிச்சை கேட்டு ஒன்னு அனுப்பி வச்சிருக்காங்களா? ஏன் உங்க வீட்டுல வேற ஆம்பளே இல்லையா? ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குறேன், எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். என்ன விட்டா காலில் விழுந்து கதறவ போல இருக்கு. என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக உங்க கால விழ கூட தயாரா இருக்கேயா. அச்சச்சோ, லேட்டா வந்துட்டியா சுப்பு? இதுல கெட்ட நேரம் என்னன்னா, நான் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சே ஆகணும். அதனால உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சாவை யாராலையும் தடுக்க முடியாது.
இதுல நல்ல விஷயம் என்னன்னா இந்த லிஸ்ட்ல நீ இல்ல. என்னமோ தெரியல, உன்னை பார்த்தாலே பாவமா இருக்கு. அதனால உன்னை மட்டும் மன்னிச்சு விட்டுற. போ போ, எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுக்கோ போ. ஐயா வேண்டாங்க ஐயா, விட்டுருங்க ஐயா. ஐயா என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு? நான் தான் உன்னை மட்டும் விட்டுறேன்னு சொல்றேன்ல. என் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடி போயிடு. ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நானும் சூர்யாவும் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். எங்களை வாழ விடுங்கய்யா ப்ளீஸ். அட பாவமே, நீ ரொம்ப துரதிருஷ்டசாலியா இருக்கியம்மா. உங்க வீட்டுல விழ போற முதல் பொணமே சூர்யாதான். ஐயா அதனாலதான் உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன கதறினாலும் என் மூடு மாறாது. கிளம்பு, இல்லைன்னா கோவத்துல ஒன்ன ஏதாவது பண்ணிட போறேன். என்னடா பாக்க செவப்பா பச்சை குழந்தை மாதிரி இருந்துகிட்டு உன்கிட்ட கெஞ்சி பேசிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? என்ன சாதாரணமா எடை போட்டுட்டேன்ல. நான் ரொம்ப மோசமானவன். வாயில கெட்ட வார்த்தை கூட வரும். என்ன பாப்பா பேச்ச ஒரு மாதிரியா இருக்கு? நான் யாருன்னு தெரியல உனக்கு? ஐய, நான் நல்லவளா இருந்தா பிடிக்காது போல இருக்கே. ஏய் சொட்ட பயலே, முதல்ல நான் யாருன்னு தெரியுமா? நீ வில்லன்னா நான் வில்லாதி வில்லி. விசாரிச்சு பாரு பழைய சுப்பு எப்படி இருப்பான்னு. நானும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி பேசுற, பெரிய இவ மாதிரி பேசுற. ஹே, நீ எல்லாம் என் முன்னாடி கொசு மாதிரி அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்ப. சுப்பு, ஏய் வாய் மூடு. நீ சவுண்ட் விட்டோன்னு பயந்து போய் நிக்கிறதுக்கு உன் தங்கச்சி கோமதின்னு நினைச்சியா? இல்ல அவங்க மருமக காயத்ரின்னு நினைச்சியா? சுப்புடா, சுப்பு லக்ஷ்மி. சத்தமா பேசுன மொத்தமா முடிச்சிருவேன். என்ன சொன்ன? நான் உன் லிஸ்ட்லயே இல்லையா? நீ எல்லாம் என் லிஸ்டே இல்லடா. என் பக்கத்துல நீ எல்லாம் ஒரு புள்ள பூச்சி மாதிரி. தப்பு கணக்கு போடுற சுப்பு, ரொம்ப தப்பு கணக்கு போடுற. கணக்கு போட்டு பழி வாங்குறது, காரணம் தேடி கொலை பண்றது, கட்டாயத்துக்காக மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு லேசா ஒரு தொந்தரவு தெரிஞ்சாலே போதும். அது எவனா இருந்தாலும் சரி, எவ்வளா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க யாருக்கும் தொந்தரவா இல்லாம மேல் லோகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். அதுலயும் சூர்யாவை தொட்டு பார்க்கணும்னு நினைச்ச அப்புறம் உன்னை தோண்டி பார்க்க வேண்டியிருக்கும். என்ன முழிக்கிற? உள்ள இருந்தோமா, கம்பியை எண்ணோமா, களிய தின்னோமான்னு இருக்கணும். அத விட்டுட்டு சம்பவம் பண்ணும், சமையல் பண்ணுன்னு சவால் விட்டு தெரிஞ்சிட்டு இருந்த உன்னை அப்படியே சாம்பல் ஆக்கிடுவேன். ஏதோ என் அத்தையோட அண்ணன்னு சொன்னதுனால உன்னை மன்னிச்சு விடுறேன்.
இதுக்கப்புறம் என் சூர்யாவையோ என் குடும்பத்தையோ ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச உன்னை உள்ள வச்சே முடிச்சிருவேன். தம்பி சேகர், உங்க அப்பங்கிட்ட என்னை பத்தி சொல்லி வை. இல்ல நீயே அவருக்கு கொள்ளி வைக்கிற மாதிரி ஆயிடும். புரிஞ்சுதா? ஏய் வரேன். ஷோ, இந்த நேரத்துல யாருன்னு தெரியலையே. ஹலோ, என்ன கோமதி? யாரு? என்னம்மா அதுக்குள்ள அண்ணன் குரலை மறந்துட்டியா? நீயா? நானே தான். என்ன விஷயம்? எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? உன் வீட்டுல சாகுமணி அடிக்கிறதுக்குன்னே பிறந்தவனா, ஆனா எனக்கே உன் மருமக வந்து எச்சரிக்கை மணி அடிச்சிட்டு போறா. ஏன் மருமகளா? யாரு? காயத்ரியா? ச்சே, 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 ச்சே. அவ பாவம் புள்ள பூச்சி. உன்னுடைய இன்னொரு மருமக பெருசா தன்னை புலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காளே, அவ. சுப்புவா? அவளேதான் என்னையே வந்து மிரட்டிட்டு போறா. என்ன கோமதி, எனக்கு எதிரா அவளை கொம்பு சீவி விடுறியா? உன் வீட்டுல விட போற முதல் சாவு அவதான் முடிவு பண்ணிட்டேன். இத பார், நீ செஞ்ச தப்புக்குதான் இப்ப நீ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க. தேவையில்லாம எங்களை சீண்டிட்டு இருக்காத. என்ன சீண்டுனது நீயும் உன் குடும்பமும் தான். அதுக்கு ஒரு முடிவு கட்டாம நான் நிம்மதியா இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஆ? என்ன பண்ண போறேன்னு பார்க்கத்தானே போறேன். போய் உன் மருமக சுப்புவுக்கு வாய்க்கரிசி தயார் பண்ணி வை. ஹலோ, ஏய், ஹலோ, ஜூ, ச்சே. இவள இந்த சுப்புக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? சுப்பு, 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 இங்க இருக்கியா? ஆமா, ஜெயிலுக்கு போய் நீ அந்த சபாபதிய பாத்தியா? போய் பாத்தியா? இல்ல. ஆமா பார்த்தேன். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எது வேண்டாத வேலை? இது என் சூர்யா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஐயோ, அந்த சபாபதிய பத்தி முழுசா உனக்கு தெரியல. என்ன பத்தி தான் அந்த சபாபதிக்கு முழுசா தெரியலன்னு சொல்லுங்க. 7 மலை 7 கடல் தாண்டி கிடைச்ச புதையல் மாதிரி சூர்யா எனக்கு திரும்ப கிடைச்சிருக்காரு. அவரை திரும்ப தொலைக்க சொல்றீங்களா? விடமாட்டேன் அத்தை. என்கிட்ட இருந்து அந்த யமனே நினைச்சாலும் சூர்யாவை எடுத்துட்டு போறதுக்கு விட மாட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த சபாபதி உன்னை கொன்னுடுவேன்னு மிரட்டுறான். கொலைக்கிற நாய் என்னைக்குமே கிடைக்காத அத்தை. அவன் குறைக்கிறவன்லம்மா, பாம்பு மாதிரி கொத்துறவன். அடிப்பட்ட பாம்பு மாதிரி நம்ம எல்லாரையுமே எப்ப கொத்தலான்னு காத்துக்கிட்டு இருக்கான். அத்தை, அவனெல்லாம் அப்படி பெருசா நினைச்சு பேசாதீங்க. அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லம்மா, அவன் கூட பிறந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம என்னையே கொல்லணும்னு அவன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்டவன் உன்னை விடுவானா? அத்தை, நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. அந்த சபாபதினால எனக்கு எதுவும் ஆகாது. நான் இருக்கிற வரைக்கும் சூர்யாவுக்கும் எதுவும் நடக்காது. போங்க அத்தை, போய் படுங்க. சொல்றல, போங்க அத்தை. அந்த சபாபதி என்ன கொல்லணும் தானே நான் இப்படி எல்லாம் பண்றேன். என் சாவை எதிர்பார்த்து நான் சந்தோஷமா காத்துட்டு இருக்கேன். என்னங்கய்யா திடீர்னு வர சொல்லிருக்கீங்க? என் தங்கச்சி குடும்பத்தை காலி பண்ண சொல்லியிருந்தேன்ல,
அதுல முதல்ல போக வேண்டிய உசுறு சூர்யா தானே? இல்ல, அவனோட 2வது பொண்டாட்டி சுப்புலட்சுமி. என்னங்கய்யா சொல்றீங்க? அந்த சுப்புவுக்கு இந்த சபாபதி யாருன்னு தெரியல. காட்டணும், இந்த சபாபதி யாருன்னு காட்டணும். என்ன தைரியம் இருந்தா என்னைய மிரட்டிட்டு போவா. என்னங்கய்யா சொல்றீங்க? உங்களையே மிரட்டினாளா? மிரட்டினாளா? என்ன கொன்னுடுவேன், குழி தோண்டி புதைச்சிடுவேன்னு சொல்லிட்டு போறா. இனி அவன் உயிரோட இருக்கலாமா? ஐயா, நான் சொல்றேன்னு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நாம அவளை கொலை பண்ண வேணாம். என்ன சொல்றேன்? ஐயா, நாம அவளை காலி பண்றதுனால உங்க தங்கச்சி குடும்பத்துக்கு எந்த இழப்பும் கிடையாது. ஏன்னா அந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே இவளை பிடிக்காது. அது மட்டும் இல்லாம சுப்பு செத்து போயிட்டானா உங்க தங்கச்சி குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாம் உஷாராயிடுவாங்க. அப்புறம் நாம போட்ட பிளான் எல்லாம் வீணாயிடும். ஐயா, குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டா குறைஞ்சது 3 நாளைக்காவது துக்கம் இருக்கணும். அந்த துக்கத்துல இருந்து வெளியே வரத்துக்குள்ள இன்னொருத்தரை காலி பண்ணி துக்கத்துக்கு மேல துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த சுப்பு இறந்துட்டா உங்க தங்கச்சி குடும்பத்துல 3 மணி நேரம் கூட அந்த துக்கம் இருக்காது. அதுக்காக அவளை சும்மா விட சொல்றியா? ஐயா, இப்போதைக்கு அவளை மிரட்டி மட்டும் வைப்போம். அதையும் மீறி நம்ம வழியில குறுக்க வந்தா அவளை நானே காலி பண்றேன். நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்க